11B students நல்லா கவனிங்கம்மா. நம்ம வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்டோடைய கண்டினியூஷன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நல்லா புரிஞ்சு படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது அதாவது என்ன கேரக்டர்ஸாக அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் மிஸ் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லி, அதாவது டிபெண்டிங் ஆன் த செக்மெண்டேஷன் டிபெண்டிங் ஆன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்டராகவே படிச்சுக்கோங்க. டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தென் அகெயின் டிபெண்டிங் ஆன் த பாடி கேவிட்டி, அடுத்துடைய சிமெண்ட்ரியை வச்சு, தென் அகெயின் லாஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் செக்மெண்டேஷன் வச்சு how the animals are classified. Now today we are going to see the classification of animals. இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது புரோட்டோசோவா அண்ட் தென் அகெயின் மெட்டசோவா அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு எப்படி பார்த்துருக்கோம், நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரைட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா நமக்கு இதுக்கெல்லாம் அனிமல் கிங்டம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு பாரசோவா அண்ட் மெட்டசோவா. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா பாரசோவா அண்ட் தென் அகெயின் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்காங்க நமக்கு மெட்டசோவா அப்படின்னு பிரிக்காங்க. இதுல பாருங்க அந்த பாரசோவா அப்படின்னு சொல்லி பார்க்கச்சுல தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான்சஸ் தான். அது வந்து நமக்கு ஏசிமெட்ரிக்கல் அனிமலா இருக்கும். அதுல சிமெண்ட்ரியே இருக்காது. சிமெண்ட்ரினா அது நல்லா புரிஞ்சுப்படி, அதாவது we can cut the animal into two equal halves. அதான் சிமெண்ட்ரின்னு சொல்றோம். ஏசிமெட்ரியா இருக்கும். செல்லுலார் கிரேட் ஆஃப் நமக்கு ஆர்கனைசேஷன் நமக்கு அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் அப்படின்னு நம்ம அதுக்கெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டசோவா. இந்த மெட்டசோவா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கச்சுல இதை வந்து நம்ம வந்து இதோடைய வெல் ஆர்கனைஸ்ட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெட்டசோவா மேபி இது மல்டி செல்லுலார், இது செல்லுலார் கிரேட். இது வந்து நமக்கு எங்க வந்துடும், நமக்கு டிஷ்யூ ஆர் ஆர்கன் கிரேட் ரெண்டுமே வந்துடும். டிஷ்யூ அண்ட் ஆர்கன் கிரேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுது. இந்த மெட்டசோவாவை அகெயின் நமக்கு வந்து எப்படி பிரிക്കാം அப்படின்னு சொல்லி பார்க்கச்சுல இதுதான் நமக்கு வந்து இந்த சீலோமைட்ஸை வச்சு நம்ம வந்து என்ன செய்யறாங்க, பிரிக்காங்க. இதை எப்படி பிரிக்காங்க அப்படின்னா புரோட்டோஸ்டோமியா, then again what the next is only called as what a deuterostomia. Deuterostomia. இதுக்கு என்ன வித்தியாசம்னா from the blastopore mouth develops அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். blastopore அப்படின்னா எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் நடக்குச்சுல ஒரு சின்ன ஒரு வாய்ப்புள்ளி மாதிரி ஒன்று தோறும். அதுதான் பின்னால மவுத்தா மாறும். அதான் மீனிங். இருக்கலாம் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கச்சுல இந்த பிளாஸ்டோபோருடைய டார்சல் சைடு மவுத்தா மாறும், வென்ட்ரல் சைடு வந்து ஏனஸாக மாறும். எல்லா அனிமல்ஸ்லையும் பாருங்க எங்க மவுத் இருக்கோ அதுக்கு நேர் கீழே லாங்கிடியூடல் ஆக்சிஸ்ல தான் நமக்கு ஏனஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல அந்த மவுத் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் பிளாஸ்டோமியர் அப்படின்னு நம்ம வந்து பிளாஸ்டோபோர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்க டியூட்ரோஸ்டோமியால எப்படி கொடுப்பானா the mouth is formed away from blastopore. இது mouth is formed from blastopore, here away from the blastopore நம்ம பார்க்குறோம். அப்போ near the blastopore டெவலப் ஆகுது ஏனஸ். அதான் மீனிங். இங்க பார்த்தீங்கன்னா the protostomia again is classified into அதுக்குள்ள asymmetrical acoelomate, pseudocoelomate and then again and schizocoelomate. சீலம் கிளியரா சொல்லி கொடுத்தேன், அதாவது பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் ஏசிலோமேட், ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம் கிடையாது. அடுத்து சூடோசீலம்னா ஒரு ஃபால்ஸ் சீலம் இருக்கும், அதோட மீசன்கைம் செல்ஸ் இருக்கும். இங்கே வந்து ட்ரூ சீலம் இருக்கும், அதான் யூசீலோமேட். இது வந்து ட்ரூ சீலோமேட் அனிமலோட நமக்கு அதுக்குலாம் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்படி பிரிக்கோம்னா இது போன கிளாஸ்ல மிஸ்டோனே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து யாரு நமக்கு புரோட்டோசோவா, தென் அகைன் பாரசோவா, அதாவது போரிஃபர்ஸ். இதுக்குலாம் போரிஃபரா. அடுத்தப்ப அதில் சீலன்ட்ரேட்டா அப்படின்னு இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோன்னா நிடேரியன்ஸ் அப்படின்னு இதுக்குள்ள கொடுக்கலாம். நிடேரியன்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்கலாம். நிடேரியன்ஸ் வந்து சி சைலண்ட் இதுக்கலாம். தென் அகைன் நெக்ஸ்ட் சொல்லி காட்ட ஸ்டீனோபோரா அப்படின்னு ஒரு இதுக்குள்ள கொடுக்கலாம். இதுலேயும் சி சைலண்ட். அதுக்கப்புறம் தான் என்ன வருதுன்னா நமக்கு இதுக்கெல்லாம் பிளாட்டிஹெல்மித்தஸ். இதெல்லாம் பேசிக் பாயிண்ட் உங்களுக்கு 10th தெரிஞ்சிருக்கணும். 9th 6th இருந்து இதான் படிச்சுட்டு வரீங்க நம்ம. பிளாட்டிஹெல்மித்தஸ், தென் அகைன் நெக்ஸ்ட் சொல்லிட்டு ஆசியல்மித்தஸ். அடுத்தாப்புல என்ன வரும் நமக்கு அனலிடா, தென் அகெயின் ஆர்த்ரோபோடாக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு மொலாஸ்காக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் நமக்கு எக்கினோடெர்மேட்டா. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த மீனிங் அதான். அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளா. ஜெர்ம் லேயர் வச்சு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஜெர்ம் லேயர் முதல்ல டிப்ளோபிளாஸ்டிக்கா இருந்துச்சு, அப்புறம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருந்துச்சு. அப்புறம் பாடி கேவிட்டி முதல்ல ஏசிலோமேட்டா இருந்துச்சு, சூடோசீலோமேட்டா இருந்துச்சு, தென் யூசீலோமேட்டா நமக்கு மாறுது. அடுத்தாப்புல செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, அடுத்து டிஷ்யூ கிரேட் வந்துச்சு, அடுத்தப்பல ஆர்கன் கிரேட் வந்துச்சு, பாடி அன்செக்மெண்டடா இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னதான் வருது நமக்கு செக்மெண்டடா நமக்கு அதுக்கெல்லாம் வருது. இந்த மாதிரி தான் அந்த எவல்யூஷன் நடந்திருக்கணும். இப்போ நம்ம சாலியன் கேரக்டர்ஸ் பார்க்க போறோம். எது பார்க்க போறோம்னா அதோடைய பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் போரிஃபர்ஸ். போரிஃபர்ஸ் அப்படின்னாலே ஸ்பாஞ்சஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ ஸ்பாஞ்சஸ் நீ கிளியரா கொண்டு வரும், சிமெட்ரியை முதல் கொண்டு வா. இது ஏ சிமெட்ரி, இது ஒரு டிப்ளோபிளாஸ்டிக் நமக்கு அதுக்கெல்லாம் அனிமல் தான், ஆனால் செல்லுலார் கிரேட் ஆஃப் நமக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு. இதுல நம்ம பழைய இதுலேயே பார்த்துருக்கோம். அதுல வந்து நமக்கு பின்னோசைட்ஸ் அண்ட் தென் அகைன் விட்ட சானோசைட்ஸ் இருக்கு. பின்னோசைட் எதுக்குள்ளதுன்னா பாடி ஷேப்புக்குள்ள செல், சானோசைட் எதுக்குள்ளது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச், நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அதுக்குள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீ கொண்டு வா, அந்த பாடியில இருந்து ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், அது ஆஸ்டியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லார்வல் ஸ்டேஜுக்கு வந்து பேரு பேரன் கைமுலா லார்வா அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த நேரம் வரும் நிடேரியன்ஸ். இதுதான் நமக்கு பழைய புக்ல சீலன் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதுல என்ன வருதுன்னா ஆர்கனைசேஷன் எப்படி நடக்கு பாரு. இதுல வந்து இது மல்டி செல்லுலர், இதுவும் நமக்கு இது மல்டி செல்லுலர், இது மல்டி செல்லுலர். அடுத்த உடனே டக்குன்னு கொண்டு வா. இதுல டிப்ளோபிளாஸ்டில இன்பிட்வீன் தி எக்டோடம் அண்ட் எண்டோடம். எக்டோனா அவுட்டர், எண்டோனா இன்னர், டர்ம்னா லேயர். அதில் என்ன இருக்குது, மீசோபிலியா நமக்கு அதுக்குள்ள இருக்குது நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து நமக்கு அதுக்குள்ள சிமெட்ரி வந்து நமக்கு அதில் வந்து என்ன சிமெட்ரி அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி. எந்த பிளேன்லையும் கட் பண்ணாலும் we can able to get 2 equal marks அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தாப்புல பாருங்க, அந்த நிடேரியனுடைய மெயின் பெக்யூலியர் கேரக்டர் இதில் வந்து என்ன இருக்கும்னா நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டிங்கிங் செல்ஸ். அதுக்குலாம் அந்த அதோடைய அஃபென்ஸ் ஆர்கனே அதான், அதாவது தாக்குறதுக்குள்ளது அப்படின்னு நம்ம வந்துக்குள்ள பார்க்குறோம். இன்னும் இதில் வந்து என்ன லார்வா இருக்கு அப்படின்னா பிளானுலா லார்வா அப்படிங்கிற ஒரு லார்வா வந்துக்கலாம் ஸ்டேஜஸ் வந்து இதுக்குலாம் இருக்கு. இன்பிட்வீன் தி எக்டோடம் அண்ட் மீசோபிலியா, அது பெக்யூலியர் கேரக்டர். அடுத்தப்பல டீனோபோரா, உடனே டக்குனு கொண்டா, இது ஒரு மல்டி செல்லார். இதுவும் நமக்கு அதுக்குள்ள வந்து டிப்ளோபிளாஸ்டிக் நமக்கு அதுக்குள்ள அனிமல். இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லாசோ செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வந்துக்குள்ள இருந்துச்சு. இதுக்கு அது ஒரு பெக்யூலியர் நமக்கு கேரக்டர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த 2 பாயிண்டையும் நீ வந்துக்குள்ள எழுதினா கூட போதும். அடுத்தப்பல பிளாட்டிகல் மீட்டர்ஸ். இந்த பிளாட்டிகல் மீட்டர்ஸ்னா வார்ம்ஸ் வருது. அதாவது நமக்கு என்னது அப்படின்னா டேப்வார்ம். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் டேப்வார்ம் லிவ் இன் அவர் பாடி, அதாவது இட்ஸ் பாராசைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாருங்க அந்த மவுத் இருக்கு, இதுவும் அதே மாதிரி கொண்டு வா. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், பைலேட்டரல் நமக்கு இதுக்குள்ள சிமெட்ரிக்கல். அடுத்தப்பல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய லார்வல் ஸ்டேஜ் இருக்கும். செகேரியல் லார்வா, ரேடியல் லார்வா அப்படிங்கிற லார்வல் ஸ்டேஜஸ் இதுக்குள்ள இதுல அதிகமா இருக்கு. இது வந்து பாராசைட் இதுக்குலாம் லிவ் இன்சைட். அது அப்போ பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் நமக்கு கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுக்குள்ள பாயிண்ட் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தப்பல டேப்வார்முடைய அடுத்தாப்புல ஆஸ்கியல் மீட்டர்ஸ். இது ஆஸ்காரஸ். ஆஸ்காரஸ் அதே பாயிண்ட் கொண்டு வா. இது மல்டி செல்லார், இது பைலேட்டரல் சிமெட்ரி. பைலேட்டர்னா ஒரே பிளேன்ல தான் கட் பண்ண முடியும். அப்போ we can able to get 2 equal halves. மவுத் இருக்கு, ஏனஸ் இருக்கு. இதுல வந்து இதுவும் வந்து ஆஸ்காரஸ்ங்கிற ரவுண்ட் வார்ம். இதுவும் பிக்ல இருந்து நமக்கு வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் பாராசைட். அப்போ நம்ம உடம்பு டைஜஸ்டிவ் ஸ்டமக்ல இருக்கிறதுல டைஜஸ்டிவ் ஜூஸ் வில் பி அஃபெக்டட். அதனால தே ஹாவ் கியூட்டிக்கல் ஆன் த பாடி அப்படி நம்ம வந்துக்கலாம் நினைச்சிடும் வந்துக்கலாம் சொல்றோம் வந்துக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது ஆமா இதுல அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வராங்க